இன்றைக்கி நான் வெங்காய தொக்கு செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணதை நான் போட்டிருக்கேன். அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க. ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்திருக்கேன். இதையும் வச்சு இப்போ ஒன்றா சேர்த்து மிக்சியில் கொடுத்து அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காய பேஸ்ட் அரைச்சாச்சு. இப்போ நம்ம தொக்கு செய்யலாம். பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தொக்குக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கிறேன். அதிகமாக சேர்க்க வேணாம், கொஞ்சமாக. சின்ன பல் பூண்டே எடுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சாதத்துக்கு வச்சு சாப்பிடையில் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி, காரம் போதும்னா நீங்கள் விட்டுருங்க. அரைச்சதோட காரம் இன்னும் கொஞ்சம் தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வீட்டில் காய் எதுவும் இல்லைன்னு கவலைப்பட வேண்டாம். வெங்காயம் இருந்தால் போதும். இந்த தொக்கு உடனே ரெடி பண்ணிடலாம். வெங்காய தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். வெங்காய தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.